இங்க அனுங்கிற பொண்ணு இந்த ஊர்ல ரொம்ப அழகா இருக்கா. அதனால இந்த பொண்ணு எப்பதான் வீட்டை விட்டு வெளியே வரும்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற வயசு பசங்களா காத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு அவங்க அப்பா கூட வெளியே போகும்போது கூட பசங்களா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ராஜிங்கிற ஒரு பையனுக்கு மட்டும் இந்த பொண்ணு ஸ்பெஷலா தெரியுறா. இருந்தாலுமே அவனையும் ரிஜெக்ட் பண்ணிடுறா. அப்போ இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த ஏரியாக்கு நான் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இது வரைக்குமே உங்க பொண்ணு வயசுக்கு வந்ததை நான் பார்த்ததே இல்ல. ஒருவேளை உங்க பொண்ணு வயசுக்கு வந்து ஆல்ரெடி ஃபங்க்ஷன் நடத்திட்டீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு இவங்களும் அதெல்லாம் வந்துட்டா கொரோனா டைம் வந்ததால சிம்பிளா வீட்லயே வச்சு முடிச்சிட்டோம்னு சொல்றாங்க. அப்போ இந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்து ஒரு நல்ல அலைன்ஸ் வந்திருக்கு, கல்யாண பேச்சு எடுக்கலாமான்னு கேக்குறாரு. ஆனா இவர் என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற விருப்பம் இல்லன்னு சொல்லிடுறாரு. இந்த ராஜுங்கிற பையன் இந்த பொண்ணு பரதநாட்டிய கிளாஸ்ல இருக்கும்போது வந்து ப்ரொபோஸ் பண்ணிடுறான். அதுக்கு இவளுமே எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, லவ் எல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறா. அப்பதான் இவன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்க அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டான், அதையும் மீறி தான் உங்ககிட்ட நான் லவ் சொல்றேன்னு சொல்ல அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுறா. அதோட அவங்க அண்ணன் கிட்ட இதெல்லாம் ஏன் சொன்னு கேக்குறா. இதை கேட்ட அப்பாவுமே இந்த பொண்ணை பத்தி யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு பிராமிஸ் வாங்கிட்டு இருக்கிறேன்ல, அப்ப எதுக்குடா சொன்னேன்னு கோவப்படுறாரு. ஆனா அவன் இந்த பொண்ணோட நல்லதுக்காக தான் சொன்னேன்னு சொல்றான். அப்புறம் இந்த பொண்ணோட வீட்டுல ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு யாகம் பண்றாங்க. அப்போ இந்த பொண்ணு பின்னாடி சுத்தின ராஜுங்கிற பையனோட அப்பா வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த பொண்ணோட அப்பா கிட்ட வயசுக்கே வராத பொண்ணை என் பையன் தலையில கட்ட பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பொண்ணே கிடையாது பையன் உண்மையா உடைக்கிறாரு.